சீக்கிரம் டைம் ஆச்சு, லேட் ஆகி. எங்க போறீங்க எல்லாரும் இவ்வளவு அவசரமா? விஷயம் தெரியாதாங்க, ஷாயில இருந்துட்டாருங்க. ஷாயில் இறந்துட்டாரா? நல்ல மனுஷனாச்சு சார் அவரு. ஆமாங்க, அதனால தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். சாப்பாடு செலவு, சுடுகாடு செலவுலாம் நான் பாத்துக்கலான்னு இருக்கேன். ஆமாண்ணா, அதனால தான் அவரு செய்ய வேண்டிய காரியம் செலவெல்லாம் நானே எடுத்து செய்யலான்னு இருக்கேன். அதனால நான் பந்தல் சார்ஜ் செலவு நான் எடுத்து செய்யலான்னு இருக்கேண்ணா. இதெல்லாம் எடுத்து பண்ணா நமக்கு புண்ணியம் தானேங்க. நீங்களும் வாங்கலண்ணா, எல்லாரும் சேர்ந்து போலாம். சுலைமான் சொல்றா. அர்ஜென்ட்டா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுதுடா, வீட்டு வாடகை கட்டணும். காசெல்லாம் இல்லடா இப்போ என்கிட்ட. அது எந்த பாருடா, சீக்கிரமா கொடுத்துறேன். சொன்னா புரிஞ்சுக்கோடா. சரிடா. சொல்லு மச்சான். ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது மச்சான், வீட்டு வாடகை கட்டணும். வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டு முன்னாடி வந்துட்டாரு மச்சான், ஒரே அசிங்கமா இருக்கு மச்சான். டேய், எப்ப பார்த்தாலும் இதான் வேலையாடா உனக்கு, காசு கூட இது கொடுன்னு இல்லடா, என்கிட்ட போடா. கிரீஸ் சொல்றா ஷைல. வீட்டு வாடகை கட்டணும், ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுதுடா. நீ சாயந்தரம் வரைக்கும் கட்ட சொல்லிக்கிற ஹவுஸ் ஓனர், எல்லாம் காலி பண்ண சொல்ல. என்ன தான்டா? இல்லடா ஷைல், வியாபாரமே இல்ல இப்போதைக்கு, வேற ஆளை போய் கேட்டு பாடுறா. சரிடா. ஆமாண்ணா. சொல்லு சாயில. ஆமாண்ணா, வீட்டு வாடகை கட்டணும். ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டாண்ட வந்தாரு, ஒரே அசிங்கமா இருக்குண்ணா. 1000 ரூபாய் தான் தாங்கல, நான் குத்துறேன். அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையே சாயில. ஆமாண்ணா, உமேர் கிட்ட கேட்டேன், சுலைமான் கிட்ட கேட்டேன், இதிரிஸ் கிட்ட கேட்டேன், காசு இல்லை சொல்லிட்டாங்க. உங்களை நம்பி வந்திருக்கேன், ஏதாச்சும் தான் தாங்களே. சாயில, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. இந்தா, என்னால முடிஞ்ச ஒரு சிறிய உதவி, இதை வச்சுக்கோ, கொஞ்சம் எதனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரிண்ணா, ரொம்ப நன்றி. சரி. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லைங்க, நடந்ததை ஞாபகம் பண்ணி யோசிக்கிறேங்க. ஒருத்தர் இறந்த பிறகு அந்த வேலையை நான் செய்யறேன், நீ செய்யறேன்னு நம்ம எல்லாரும் போட்டி போட்டு செய்யறோம். அதை நான் ஒத்துக்கிறேன், அது புண்ணியம்தான். அதே மனுஷன் உயிரோட இருக்கும்போது ஒரு கஷ்டம்னு வந்து கேட்கும் போது நம்ம யாருமே கொடுத்து உதவுறதே இல்லைங்க. கடவுள் ஒருத்தனுக்கு பேரு, பணம், புகழ் கொடுக்குறானாக்கா அது இல்லாதவனுக்கு கொடுத்து உதவுறானான்னு பார்க்கறதுக்கு தாங்க கொடுக்கறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. சரி, வாங்க போலாம்.